எல்லாம் காணப்படுகிற இந்த இம்மையை பற்றியே பேசுறோம். இதை விசுவாசம் சொல்லக்கூடாது. இதுக்கு பேர் என்னது? தெய்வ நம்பிக்கை. இந்த தெய்வ நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கு மட்டும் இல்லை, இந்த தெய்வ நம்பிக்கை உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் இருக்கு. விசுவாசமானது நம்பப்படுகிறதுல உறுதி மட்டும் இல்லை, காணப்படாததின் மேல நிச்சயமும் இருக்கணும். நாம் இன்னைக்கு தியானிக்க போகிற வேத பகுதி பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 15வது அதிகாரம் 19வது வசனம். 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். நாம் கிறிஸ்துவின் மேலே கொண்டிருக்கிற நம்பிக்கையை ஒரு விசேஷமான வார்த்தையை கொண்டு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்றது என்ன வார்த்தையா சொல்லுவோம்? விசுவாசம் என்கிற வார்த்தையா சொல்லுவோம். ஏன் அதை நம்பிக்கைன்னு சொல்றது இல்லைன்னு சொன்னா, அந்த நம்பிக்கைன்றதை விட விசுவாசன்றது விசேஷமானது. நம்பிக்கை சாதாரணமானது, விசுவாசங்கிறது விசேஷமானது. இந்த விசுவாசம்னா என்ன, அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிற வசனம் இருக்கு. எபிரேயர் 11வது அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கிறோம். விசுவாசமானது என்னதான்? நம்பப்படுகிறதுல உறுதியும் காணப்படாததுல நிச்சயமுமாய் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ விசுவாசமானது நம்பப்படுகிறதுல உறுதி அப்படின்னு சொன்னா, நான் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறேன், கர்த்தர் எனக்கு இதை செய்வார்னு நம்புறேன், கர்த்தர்கிட்ட இதை கேட்கிறேன், கர்த்தர் எனக்கு தருவார்னு நம்புறேன். இந்த நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா? உறுதியா இருக்கணும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. சிக்கா இருந்தோம்னா அந்த வியாதிக்காக ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்றோம். எப்படிப்பட்ட ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும்னு வேதம் சொல்லுது? சாதாரண ஜெபம் இல்லையா. யாக்கோபு 5வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது வேதம். சாதாரண ஜெபம் இல்லை, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். சப்போஸிங் ஃபேமிலியில, பர்சனல் லைஃப்ல ஏதோ ஒரு சூழ்நிலை ரொம்ப நம்ம பாதிக்கிற சூழ்நிலை, நம்ம நெருக்கத்தில் இருக்கோம், கஷ்டத்தில் இருக்கோம், கர்த்தர் இறங்கி நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கர்த்தர் இடத்துல போனோம்னா அதையும் விசுவாசத்தோட அணுகுனாதான் முடியும்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் ஊழியம் செய்யும்போது மலையில, மறுரூப மலையில அந்த சம்பவம் முடிந்த பின்னாடி அவர் இறங்கி வரும்போது கீழே ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை ஏதுன்னு போய் அவர் விசாரிக்கும் போது அங்க ஒரு தகப்பன் ஆண்டவர் இடத்துல வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்றான். மார்க் 9வது அதிகாரம் 17-18. மார்க் 9:17-18. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று அப்படின்னு சொல்லிட்டு 22வது வசனத்துல சொல்றான், இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிறான். அந்த தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு பாருங்க. அவ்வளவு நெருக்கம். ஐயோ, ஏதாவது உதவி கிடைக்காதான். இயேசு இடத்துல வந்தா இயேசு அங்க இல்லை, அவர் மலை மேல ஏறி இருந்தார். அதனால சீஷர்கள் இடத்துல போனா சீஷரால துரத்தி விட முடியல. இப்போ அங்க ஏன் துரத்தி விட முடியலன்னு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்குது. இயேசு கிறிஸ்து வரார். அப்ப சொல்றான், வந்தோம், உங்களால முடியல, நீர் எங்க மேல மனதிறங்கி ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் ப்ளீஸ் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறான். இயேசுவின் பதில் என்ன? 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு சொல்லுகிறார். இப்ப இந்த நெருக்கத்துல இருந்து அவனுக்கு விடுதலை வேணும். அந்த விடுதலை எப்படி கிடைக்கும் ஆண்டவர் சொல்றாரு? நீ விசுவாசிச்சனா அந்த விடுதலை கிடைக்கும்னு சொல்லுகிறார். சில சமயங்கள்ல நெருக்கங்கள் மட்டும் இல்லை, காரியம் கையை மிஞ்சி போச்சு, வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சு, எல்லாம் ஓவர் அப்படிங்கிற சூழ்நிலையில கூட ஆண்டவர் சொல்றாரு, தேவன்
மனுஷரால செய்ய முடியாததை செய்ய வல்லமை உள்ளவன். எபிருவினுடைய மகள் செத்து போயிட்டான்னு நியூஸ் வந்துருச்சு. செத்து போயிட்டா என்ன செய்யறது? இனி போதகரை ஏன் வருத்தப்படுத்துறீர்னு வந்து கேட்குறாங்க. உங்களது மகள் மரித்து விட்டா இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துறீங்க? போயிட்டு நம்ம என்ன செய்யலாம்? ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதை இயேசு கேட்டோடனே எபிரு கிட்ட சொன்ன வார்த்தை என்னது? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இருன்றார். எந்த சூழ்நிலையில? பிள்ளை சிக்கா இருக்கும் போது இல்லை, பிள்ளை செத்தே போச்சு, செத்து போயிடுச்சின்னு நியூஸ் வந்திருக்கு. ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. இதை நம்ம மார்க் 35 அதிகாரம் 35 36 பாக்குறோம். அது மட்டும் இல்லை, யோவான் 11 அதிகாரத்துக்கு வந்தோம்னா 39 40 லாசரு மரித்து 4 நாள் ஆச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. செத்து போனது மட்டும் இல்லை, அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு. 4 நாள் கழிச்சு இவர் வர்றாரு. அங்க கல்லை ஓபன் பண்ண சொல்றாரு. அந்த கல்லை எடுத்து போடுங்க. அப்ப பக்கத்துல இருந்த மார்த்தாள் என்ன சொல்றான்? ஆண்டவரே 4 நாள் ஆச்சு, இப்ப என்ன ஆகும்? ஸ்மெல் அடிக்கும் ஆண்டவரே, இப்ப ஓபன் பண்ண சொல்றீங்களேன்னு கேக்குறா. அதுக்கு ஆண்டவருடைய பதில் என்ன? நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொல்றார். இந்த விசுவாசம் அவ்வளவு அவசியம். பார்த்துக்கங்க, நம்பப்படுகிறதுல உறுதியா இருக்கணுமா. அது சாதாரண சிக்னஸா இருந்தாலும் சரி, பெரிய நெருக்கங்களா இருந்தாலும் சரி, காரியம் கையமிஞ்சி போன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்கிற நம்பிக்கையில நாம் எப்படி இருக்கணுமா? உறுதியாய் நிக்கணும்னு சொல்லி. இந்த உறுதியாய் நிக்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வரக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அதுக்கு பேர் தான் உறுதியாய் நிக்கிறது. யாக்கோபு 1 அதிகாரம் 6 8 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல, யாக்கோபு 1 6 8 வரைக்கும், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். சோ விசுவாசி கேட்கணும், விசுவாசத்துல உறுதியா, நம்பப்படுறதுல உறுதியா இருக்கணும். எப்படி உறுதியா இருக்கணும்? எவ்வளவாகிலும் சந்தேகப்படாம கேட்கணும் என்று சொல்லி. இது நமக்கு ரெகுலரா சொல்லி கொடுக்கப்படுகிற ஒரு காரியம் இல்லையா? வில்லியம் கேரி சொன்னாரா, தேவனுக்காக பெரிய காரியங்களை செய், தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார் அப்படின்னு சொல்லி வில்லியம் கேரி சொன்னாரா. இஃப் யுவர் காட் இஸ் பிக், மேக் யுவர் பிளான்ஸ் பிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தேவனிடத்தில் இருக்க நம்பிக்கையில அப்படி உறுதியா இருக்கணும்னு சொல்லி. மகா அலெக்சாண்டருடைய நாட்கள்ல ஒரு சம்பவம் நடந்துதான். அவன் பல நாடுகளை பிடித்து கொண்டு வரும்போது அந்த நாடுகள்ல அழிவு உண்டாகும். ஏன்னா யுத்தம் உண்டாகுது, அழிவு உண்டாகும். இவன் அந்த நாடை பிடிப்பான். அப்படி வரும்போது ஒரு நாட்டின் குடிமகன் நஷ்ட ஈடு கேட்டான். இவன் படையெடுத்து அந்த நாட்டை பிடிச்சிருக்கான். நாட்டை பிடிச்ச அலெக்சாண்டர் கிட்ட குடிமகன், தோற்ற நாட்டின் குடிமகன் நஷ்ட ஈடு கேட்கிறான். உனக்கும் எங்க ராஜாவுக்கும் பிரச்சனைனா நீங்க 2 பேர் தான் பாத்துக்கணும். என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் டேமேஜ் பண்ணிட்டீங்க, எனக்கு நஷ்ட ஈடு வேணும்னு கேட்டான். அப்போ அலெக்சாண்டருடைய போர் தளபதிகள் அவனை வெட்டி போடணும்னு சொன்னாங்களாம். அலெக்சாண்டர் இல்லை என்ன நஷ்ட ஈடு கேட்கறான்னு கேளுங்க. எவ்வளவு நஷ்ட ஈடு கேட்டா வேணும்னு கேள்றான்னா, யாருமே எதிர்பார்க்காத பெரிய தொகையை கேட்டாங்க. அதை கேட்டோன்னா அவனுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சான். இவனை பேச விட்டுருக்க கூடாது, வெட்டுறா உடனேன்னு. அலெக்சாண்டர் சொன்னானா, இல்லை அந்த தொகையை அவன் உன்கிட்ட கேட்க மாட்டான், என்கிட்ட கேட்கறான். என்ன நினைச்சு கேட்கறான்? என்ன எதிர்பார்ப்புல கேட்கறான்? உன்னால கொடுக்க முடியாது, ஆனா என்னால கொடுக்க முடியும்ன்ற நம்பிக்கையில் அவன் கேட்கறான். அதனால அவனுக்கு அந்த தொகையை கொடுத்துருங்கன்னு சொன்னான். அதுக்கு பேர் என்னது? விசுவாசத்துல நம்பிக்கையா இருக்கிறது. ஸோ இதை தொடர்ந்து நமக்கு போதிக்கப்படுகிற ஒரு காரியம். நம்ம வேதத்திலையும் அதை பார்க்கலாம். இப்போ விசுவாசம் என்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதின்னு சொல்லி 11 அதிகாரம் 1 வசனம் ஆரம்பிக்குது. 2 வசனத்திலேருந்து இது என்ன போகுது? விசுவாசத்தினால் யார் யார் என்னென்ன சாதிச்சாங்கன்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. 12 அதிகாரம் 1 வசனத்துக்கு வந்தோம்னா என்னென்ன ஆரம்பிக்குது? எபிரேயர் 12:1, மேகம் போன்ற இத்தனை
திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. 11வது அதிகாரத்துல பெரிய பட்டியல் கொடுத்துட்டு 12வது அதிகாரம் சொல்லுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், எக்ஸாம்பிள்ஸ், இவ்வளவு பேர் இவ்வளவு காரியம் செஞ்சிருக்காங்க விசுவாசத்தினாலன்னு சொல்லி சொல்லுது. இப்போ 11வது அதிகாரம் பட்டியல்ல விசுவாசத்தினால யார் யார் என்னென்ன செஞ்சாங்கன்னு பெரிய லிஸ்ட் வருது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சாராள் விசுவாசத்தினால என்ன செய்தாள்? 11வது வசனம் 12வது வசனம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணல்களைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இப்ப சாராள் விசுவாசிக்கும் போது அவளுக்கு வயசு என்ன? 90 வயசு. 90 வயசு பாட்டி பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ வயது சென்றவளாய் இருக்கிறான். ஆனா கர்த்தர் அந்த வார்த்தை சொன்னாருன்னு சொல்லி விசுவாசிச்சாங்க. விசுவாசத்தினால பலன் அடைஞ்சாலாம். பலன் அடைஞ்சதுனால என்னாச்சு? சரீரம் செத்தவன் சொன்னவன் மூலமா அவள் அவ்வளவு பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு காரணமாய் ஆனாள் என்று சொல்லி. இப்போ சாராள் மட்டும் இல்லை, அந்த லிஸ்ட் பெரிய லிஸ்ட். அந்த லிஸ்ட் மட்டும் இல்லை, அந்த லிஸ்ட்ல சொல்லப்படாத பேருங்க இன்னும் நிறைய இருக்குதான். 11வது அதிகாரம் 32வது வசனம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இப்ப அந்த லிஸ்ட் ஆரம்பிக்குது, யார் யார் என்னென்ன செஞ்சாங்க விசுவாசத்தினாலன்னு சொல்லிட்டு, இந்த லிஸ்ட் கம்ப்ளீட் இல்லை, இதுல சொல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் இவங்களெல்லாம் பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன்னா காலமே போதாதுன்னு சொல்றாப்ல. இப்போ விசுவாசம் என்கிறது நம்பப்படுகிறதுல உறுதி நமக்கு தெரியும். நாம் அதை நம்பி நிறைய காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம். நமக்கு வாழ்க்கையில அதை அனுபவமாவே பார்த்திருக்கிறோம். கர்த்தரிடத்துல விசுவாசத்துல உறுதியாய் நின்னா, நம்பப்படுகிறதுல உறுதியாய் நின்னா கர்த்தர் எப்படியெல்லாம் செய்வாருன்னு விசுவாசிகளாகிய நமக்கு நல்லா தெரியும். இப்போ இங்க அவர்களை பற்றியெல்லாம் சொல்ல போனா காலம் போதாதுன்னு சொன்னா, நமக்கு கையில மைக் கொடுத்து விசுவாசத்தினால நீங்க என்னெல்லாம் பெற்றுக்கொண்டீங்கன்னு ஒவ்வொருத்தரா சொல்லுங்கன்னு சொல்லி இப்போ டைம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தினால சாதித்த காரியங்களை பற்றி சொல்ல ஆரம்பிச்சா இன்னைக்கு நாள் போதாது. அதுதான் உண்மை இல்லையா? ஸோ விசுவாசம் என்கிறது நம்பப்படுகிறதுல உறுதி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதை நம்ம உறுதியாய் பற்றி கொண்டு அப்படி இருந்துதான் காரியங்களை இதுவரைக்கும் நடத்தி வருகிறோம். ஆனா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல விசேஷம் ஒன்றும் கிடையாது. மறுபடியும் சொல்றேன், இதுல விசேஷம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க இந்த தெய்வம் செய்யும் என்று சொல்லி நம்பி உறுதியா இருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டதை சாட்சியா சொல்றீங்க இல்லையா? இதை இப்படியே வச்சுக்கோங்க. இது இல்லாம கோடி கோடியா நிறைய தெய்வங்கள் இருக்கு. அந்த தெய்வங்களை ஏன் கும்பிடுறாங்க? அந்த தெய்வங்கள் அவங்களுக்கு வேண்டிய நன்மையை செய்யும் என்கிற நம்பிக்கையில கும்பிடுறாங்க. இப்ப அந்த தெய்வங்கள் அவங்களுக்கு எந்த நன்மையை செய்யவே இல்லையா? இப்ப அவங்களும் இதே மாதிரி மைக் பிடிச்சி சாட்சி சொல்ல முடியுமா? தாராளமா சொல்ல முடியும். நம்மளை விட நிறைய சொல்ல முடியும் இல்லையா? அப்போ அது தெய்வ நம்பிக்கை, இது விசுவாசம். இந்த விசுவாசம் விசேஷமானதுன்னு சொல்றோம். இது சாதாரண நம்பிக்கை இல்லைங்க, இது விசேஷமானதுன்னு சொல்றோம். நாங்க சாட்சி சொல்ல ஆரம்பிச்சா அவங்களும் சாட்சி சொல்றாங்க, நம்மளை விட அது அதிகமாவே இருக்கிறத பார்க்கிறோம். எப்படி விசேஷம்? அதுதான் காரியமே. விசுவாசமானது நம்பப்படுகிறதுல உறுதின்னு எடுத்துக்கிட்டு நம்ம அதை ஒரு சாதனை மாதிரி எடுத்துக்கிட்டு நாங்க விசுவாசத்தினால கர்த்தரிடத்துல இருந்து என்னெல்லாம் பெற்றுக்கொண்டோம் பத்தியான்றத பெரிய காரியமா பேசிக்கிட்டு தெரிஞ்சோம்னா நம்ம முக்கியமான விஷயத்தை மறந்துட்டோம்னு அர்த்தம்.
எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு மறுபடியும் போவோம். எபிரேயர் 11:1, விசுவாசமானது நம்பப்படுகிறதுல உறுதி மட்டுமில்லை, அதோட சேர்த்து காணப்படாததுல நிச்சயமுமா இருக்குது. இந்த 2வது பகுதியை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா, இதுவரைக்கும் கிடைக்காத நன்மையை கர்த்தர் கிடைக்க செய்வார் என்று சொல்லி, அந்த நடக்காதது கையில வராதது வர பண்ணுவாருன்னு சொல்லி, காணப்படாததன் மேல நாங்க நிச்சயமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அது இல்லை. பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோட ஜெபம் பண்ண சொன்னார் பாத்தீங்களா, அது இல்லை. இது ஆக்சுவலா காணப்படாததை பற்றி பேசுது. நம்பப்படுகிறது வேற, காணப்படாதது வேற. நம்ம இதை தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது. விசுவாசமானது நம்பப்படுகிறதில் உறுதி மாத்திரம் இல்லை, காணப்படாததின் மேலே நிச்சயமுமாய் இருக்கு. இப்போ இந்த 11வது அதிகாரம் போய் முடிஞ்சு 12வது அதிகாரம் ஸ்டார்ட் ஆகும்போது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்னு சொல்லி முந்தின அதிகாரத்தில் உள்ள பட்டியலை பத்தி பேசுது இல்ல. அதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, சாராள் விசுவாசத்தினால் என்ன செஞ்சான்னு சொல்லி. சாராள் மட்டுமா செஞ்சா? நிறைய பேர் செஞ்சாங்க, நாங்க கூட செஞ்சோம்னு சொல்லி பார்த்தோம்ல. அதே பட்டியல்ல காணப்படாததின் மேல நிச்சயம் உள்ளவர்களாய் செயல்பட்டவங்களும் அந்த பட்டியலே வருது. நம்ம இப்ப அந்த பட்டியலுக்கு திரும்ப போவோம். காணப்படாததின் மேல நிச்சயம் உள்ளவர்களாய் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு 3 பேரை பார்ப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 11:7, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பய பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். நோவா தேவ எச்சரிப்பை பெற்றுக்கொண்டான். தேவ எச்சரிப்பு எதை பத்தி? தற்காலத்தில் காணப்படாதது. நோவா காலத்துல மழை பெஞ்சது கிடையாது. நோவா காலத்துல ஜலம் பிரளயமாய் வந்தது கிடையாது. நோவா காலத்துல அப்படி ஒரு அழிவெல்லாம் யாரும் பார்த்ததே கிடையாது. அப்படி காணப்படாததை குறித்து தேவ எச்சரிப்பு வந்துச்சு. நோவா இப்படி நடக்க போகுதுன்னு பார்க்கல. இதுவரைக்கும் சரித்திரமே கிடையாது, அப்படி நடந்ததே கிடையாது. ஆனா நடக்க போகுதுன்னு எச்சரிப்பு வந்துச்சு. அந்த எச்சரிப்பை அவன் சீரியஸா எடுத்துக்கிட்டான். சீரியஸா எடுத்துக்கிட்டு என்ன செய்தான்? தன்னுடைய ஃபேமிலியை, தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அவன் என்ன செஞ்சானா? பேழையை உண்டு பண்ணினான். நடவடிக்கையில் இறங்கி அந்த எச்சரிப்பின் அடிப்படையில் செயல்படுகிறான். செயல்பட்டு பேழையை உண்டு பண்றான். இப்போ இருக்கிற காசெல்லாம் போட்டு பேழையை கட்டினாக்க, சொத்தெல்லாம் அதுக்கு செலவு பண்ணிட்டா பைத்தியக்காரன் சொல்ல மாட்டாங்க? அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. டேய், எங்கடா அப்படி ஒரு அழிவு வரப்போகுது, அங்கேயோ ஒரு குரல் கேட்டேன், ஆண்டவர் சொன்னார் வச்சாருன்னு இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கிறியே, வேஸ்ட் இல்லையான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அவன் அப்படி செய்ததுனால ஆக்சுவலா அவன் என்ன செஞ்சானா, உலகம் ஆக்கினைக்கு உள்ளானது என்று தீர்த்தான். இங்க இருந்து பிரயோஜனமே கிடையாதுங்கிறத அவன் எப்படி நிரூபிக்கிறான்? இங்க ஒன்றும் தேவையில்லை, எனக்கு அதுல தான் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு தூக்கி அதுல இன்வெஸ்ட் பண்றான். புரியுதுங்களா? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்தான். அப்படி செஞ்சதுனாலதான் உலக ஆக்கினைக்குள்ளாக ஆயிடுச்சுங்கிறத அவன் டெமான்ஸ்ட்ரேட்டிவா காமிக்கிறான். ஓகே, இப்படிதான் பாரு, எனக்கு இது தேவையில்லை, எனக்கு அதுதான் தேவைன்னு அதுல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றான். அப்படி இன்வெஸ்ட் பண்ணதுனால என்ன கிடைக்குதான்? விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு அவன் சுதந்திரவாளி ஆனான். ஓகே, சோ நோவா தற்காலத்தில் காணாதது குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றான்.
அதன் அடிப்படையில் அவன் செயல்பட்டான். ரெண்டாவது ஆளு எபிரேயர் 11வது அதிகாரம் 10, 15, 16. 10வது வசனத்தில் ஆபிரகாம் பற்றி பேசுது. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். இப்போ ஆபிரகாமை தேவன், நீ வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு கூட்டிட்டு வந்துட்டார். கூட்டிட்டு வந்து அந்த தேசத்தையும் கொடுக்கல, இன்னும் பிள்ளையும் கொடுக்கல. பிள்ளையும் பிறக்கல, தேசமும் சொந்தமா இல்லை, அவன் அங்க பரதேசியாவே தங்கிக்கிட்டு இருக்கிறான். ஓகே, இப்போ ஆபிரகாம் 75 வயசுல ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வந்தார். சரிங்களா? அவன் சாகும்போது வயசு என்ன? 175 வயசு. அப்போ 100 வருஷம் ஆபிரகாம் எதுல குடியிருந்தான்? 100 வருஷம் எதுல குடியிருந்தான்? கூடாரத்துல குடியிருந்தான். நீங்க எல்லாம் கூடாரத்துல தங்கி பழக்கம் இருக்கா? தங்கியிருந்தீங்கன்னா தான் அது என்னன்னு தெரியும். நாங்கள் காலேஜில் என்சிசிக்கு கேம்ப் போவோம். கேம்ப் போகும்போது எங்களுக்கு கூடாரங்கள் கொடுப்பாங்க, டென்ட்டு பண்டில் பண்டிலாக சுற்றி இருக்கும், அது எங்கிட்ட கொடுப்பாங்க. அதில் ரோப்பெல்லாம் இருக்கும், அது கொண்டு அது எங்களுக்கு எப்படி எரெக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு தெரியும். நாங்கள் என்ன பண்ணுவோம், பெரிய பெரிய இவ்வளோ பெரிய இது இருக்கும், கடப்பாறை மாதிரி ஆணி இருக்கும், பெருசு பெரிய சுத்தியல்கள்லாம் இருக்கும். அந்த இந்த பக்கம் 3 ஆணி, அந்த பக்கம் 3 ஆணி, இப்படி கிராஸாக நிற்க வச்சு அடிக்கணும். பூமியில் அடிச்சுட்டு நமக்கு இது போடுறான்ல, ஷாமியானா போடும்போது கம்பை உள்ளே கொடுத்து அந்த இதை தூக்குறான், பந்தல் தூக்குறான்ல, அதே மாதிரி டென்ட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் நடுவில் அந்த கம்பை கொடுத்து தூக்கி நிற்க வச்சுட்டு, இந்த பக்கம் 3 ரோப்பு, அந்த பக்கம் 3 ரோப்பு, அதை இழுத்து கட்டணும். அந்த நாட் எப்படி போடுறதுன்னு எங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது. ஸோ இந்த டென்ட்டை எரெக்ட் பண்ணி டென்ட்டுக்குள்ளே பாம்பு பூச்சியெல்லாம் வராதபடிக்கு ஒரு மேடு மாதிரி கட்டுவோம், பள்ளமும் ஒரு மேடும் இருக்கும். ஸோ அது அப்படி சுற்றி கட்டிட்டோம்னா அது உள்ளே சேஃப். அப்புறம் உள்ளே விரிக்கிறதுக்கு ஜமக்காலம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அது பேர் டெரி. அந்த ஜமக்காலம் விரிச்சிருவோம். விரிச்சிட்டு ஒரு 3 பேர் இல்லை 4 பேர் அந்த ஒரு டென்ட்டில் தங்குறோம்னா அவனுடைய திங்ஸை வச்சு அவனுக்கு பெட்டை போட்டு இது நம்ம எரெக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தோட படுக்கும்போது எப்படி இருக்குன்றீங்க? ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். முதல் நாள் ஜாலியாக இருக்கும், 2வது நாள் ஜாலியாக இருக்கும், 3வது நாள் அந்த தரையிலேயே படுத்து எந்திரிச்சு என்ன தான் குளித்தாலும் உடம்பு குளித்த மாதிரியே இருக்காது. இந்த நரி குறவை மேலே அடிக்கிற ஸ்மெல்லு மாதிரி நம்ம மேலே ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிக்கும். 5வது நாள் 6வது நாள் ஆறுறதுக்குள்ளே வீட்டில் இருந்த சோஃபா ஞாபகம் வரும், வீட்டில் ஓடுற ஃபேன் ஞாபகம் வரும். அங்கே ஃபேன்லாம் கிடையாதுல்ல, அப்படியே தான் கிடக்கணும். ஃபேன் ஞாபகம் வரும். எப்படா முடியும், வீட்டுக்கு ஓடி போயிடுவோம்னு இருக்கும். 1 வாரம் 10 நாளைக்கே இந்த கெதி. ஆபிரகாம் கர்த்தர் சொன்னான்னு புறப்பட்டு வந்தானா எவ்வளோ நாள்? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 100 வருஷம் இருந்தான். இப்போது அவன் வந்த இடத்துக்கும் அவன் திரும்பி அதே இடத்துக்கு எங்கேருந்து புறப்பட்டு வந்தானோ அங்கேயே போகிறதுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது. நினச்சிருந்தா போயிட்டு இருக்கலாம், இதெல்லாம் சரி வராதுப்பா, இது கஷ்டமாக இருக்குது, நம்ம அங்கே போயிடுவோம்னு நினச்சிருந்தா எப்போ வேணாம் போயிருக்கலாம். ஆனால் இங்கே வந்துட்டானா தேவன் தாமே கட்டி எழுப்புன நகரத்துக்காக காத்திருந்தானா. பார்த்தானா? பார்க்கல. காணப்படாததின் மேலே அவனுக்கு என்ன இருக்கு? நிச்சயம் இருக்கு. ரிட்டர்ன் போக மாட்டேங்கிறான். 15-16வது வசனத்துக்கு வந்தோம்னா, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, எப்போ நினைச்சிருந்தாலும் சட்டுன்னு திரும்பி போயிருக்கலாம். அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்படுகிறதுல வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆனா அவங்க அதை கண்ணால கூட பார்க்கல. காணப்படாதது மேல அவங்க எப்படி இருக்கிறாங்க? நிச்சயத்தோடு இருக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுலேருந்து பின்வாங்க மாட்டேன்றாங்க. அந்த நகரத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், அவரால் அஸ்திபாரம் போடப்பட்ட நகரத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம்னு வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, இன்னொன்றுக்கு வருவோம். 11வது அதிகாரத்திலே 26வது வசனம். 11:26
இங்க மோசேயை பத்தி பேசுது. மோசே ஒரு காரியம் செஞ்சானா, என்ன செஞ்சானா, இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினானா. இந்த சென்டென்ஸில் சில வார்த்தைகளை கவனிக்கணும். பொக்கிஷம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த பொக்கிஷம் எங்க உள்ள பொக்கிஷமா? எகிப்தில் உள்ள பொக்கிஷம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அன்றைய உலகத்தில் எகிப்து ஒரு சூப்பர் பவர். அதுதான் இருக்கிறதுல டாப்ல இருக்கிற ஒரு தேசம். அந்த தேசத்துல பொக்கிஷங்கள், அந்த பொக்கிஷங்கள் அவன் காலடியில் கிடக்குது. அவன் தேட வேண்டியதில்லை. அவன் ஒரு ராஜா வீட்டில் இருக்கிற ராஜகுமாரன். அவனுக்கு எல்லாம் காலடியில் கிடக்குது. அவனுக்கு எதை வேணாலும் எப்படி வேணாலும் அனுபவிக்கலாம். அந்த எகிப்து தேசத்து பொக்கிஷம் அவனுக்கு வேண்டாமா. அதை விட அவன் எதை சூஸ் பண்றான்? கிறிஸ்துவின் நிமித்தம் வர்ற நிந்தையை சூஸ் பண்றான். இது வேணான்னு அதை சூஸ் பண்றான். அதை பாக்கியம் என்று சொல்லி நினைக்கிறான். அந்த நிந்தையை எப்படி நினைக்கிறானா? பாக்கியம்னு சொல்லி நினைக்கிறான். இப்போ நம்ம நாட்களுக்கு நம்பர் 1 தேசம் எது? எல்லாரும் போகணும்னு ஆசைப்படுற தேசம் அமெரிக்கா. எல்லாரும் அதான் சொல்லுவாங்க, அமெரிக்காவுக்கு போகணும் பிரதர், அமெரிக்காவுக்கு போகணும் பிரதர். இந்த அமெரிக்காவுக்கு போகிறத பற்றி எனக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஏன்னா விசா கூட கொடுக்க மாட்டேன்றான். விசா வாங்கிறதுக்கு நம்ம போய் தெருவில் நாய் மாதிரி நிற்க வேண்டியிருக்கு. நம்ம ஊரில் அவனுக்கு ஒரு கூடாரம் போட்டு உட்காந்துருக்கிறான்னா அதில் நம்ம போய் விசா கேட்கறதுக்கு லைனில் நிற்கணுமா ரோட்டில்? ஏன் நிற்க வைக்கிறது உள்ளே நிற்க வைக்க கூடாதா? அது ரோட்டில் தான் நிற்க வைக்கணுமான்னு எனக்கு கோவம். அதனால் அப்படி என்ன பெரிய தேசம் அங்கே போகிறதுன்னு சொல்லி எனக்கு போகிறதுக்கு விருப்பமே கிடையாது. நம்ம நாடு மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்குவேன். ஆனால் பாருங்கள், அங்கே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. போன வருஷம் போயிட்டு வந்தேன். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம இவ்வளவு நாள் ஒரு பெரிய குப்பை தொட்டியில் இருக்கிறோம். உண்மையில் நம்ம தேசத்தை பற்றி நம்ம பெருமையாக பேசிக்கலாம், இதெல்லாம் கரெக்டு தான், நல்லது தான், நான் எதுவுமே குறையா சொல்ல. ஆனால் அங்கே இருக்கிற நிலையோட பார்த்தீங்கன்னா ஏன் வெள்ளைக்காரன் நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறான்னு அங்கே போன அப்புறம் தான் தெரிஞ்சுது. இங்கே இருக்கும்போது நம்ம பெரிய ஆளுங்க தான், ஆனால் அங்கே போனால் தான் தெரியுது நம்ம நிலைமை என்னன்னு. புரியுதுங்களா? அங்கே உள்ள பொக்கிஷம் மோசேக்கு வேணான்னு தோணுச்சான். எகிப்தின் பொக்கிஷம் அவனுக்கு வேணான்னு தோணுச்சான். கிறிஸ்துவின் நிமித்தம் வர நிந்தை பாக்கியம்னு தோணுச்சான். நீங்கள் மோசேயினுடைய ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அங்கே போகிறேன் அதுதான் எனக்கு பாக்கியம்னு மோசே சொல்கிறத கேட்டிங்கன்னா, நீங்கள் மோசையை பார்த்து என்ன சொல்லுவீங்க? லூசாடா உனக்கு, என்னடா ஆச்சு உனக்கு? கேட்க மாட்டோம். பைத்தியமாக பிடிச்சி போச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க மாட்டோம். அவன் அதை பற்றிலாம் கவலைப்படலை. பற்றிக்க அவனுக்கு இனி வரும் பலன் மேல் நோக்கம் இருந்துதான். இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பற்றி கவலையே கிடையாது. இன்னைக்கு பொக்கிஷம் இருக்கிறது பற்றியோ இன்னைக்கு நிந்தை அனுபவிக்கிறது பற்றியோ கவலை கிடையாது. அது வேணாம், இதுதான் வேணும். ஏன்னா இனி வரும் பலன் மேல் அவன் நோக்கமாயிருந்தான். விசுவாசமானது நம்பப்படுகிறதுல உறுதி மட்டும் கிடையாது, காணப்படாததுல நிச்சயமுமா இருக்கணுமா. இப்போ காணப்படாததுல நிச்சயம்னு சொல்லும்போது, நோவா தற்காலத்தில் காணாததை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றான். ஆபிரகாம் தேவன் தாமே கட்டி எழுப்பின நகரத்துக்காக காத்திருந்தான். மோசே இனி வரும் பலன் மேலே நோக்கமாக இருந்தான். எல்லாம் சரிதான். ஓகே, இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். நம்ம எல்லாம் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறோம். நமக்கு நம்பப்படுகிறதுல உறுதி இருக்கு. ஓகே, நம்ம எப்படி உறுதியாக நின்று ஜெபம் பண்ணோம், எப்படி காரியங்களை கர்த்தர் இடத்துல சாதிக்கணும் எல்லாம் தெரியும். நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது. எங்களை மைக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் நிறையா கதை சொல்லுவோம், நிறைய எங்களால் சாதிச்சிருக்கோம். சந்தோஷம். அது வெறும் தெய்வ நம்பிக்கை. விசுவாசமானது நம்பப்படுகிறதுல உறுதி மாத்திரம் கிடையாது, ப்ளஸ் என்ன வரணும்? காணப்படாததின் மேலே நிச்சயம் இருக்கணும். அது என்னது காணப்படாது?
ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம், காணப்படாததை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு. டக்குன்னு ஞாபகம் கூட வரமாட்டேங்குதுல்ல என்னத்தை பற்றி சொன்னாருன்னு. நானே எடுத்து கொடுக்குறேன். நித்தியம் பரலோகன்றதெல்லாம் கடைசியில் வரப்போகிற விஷயம், அதுதான் கிளைமேக்ஸ், கடைசி விஷயம். கடைசி விஷயத்தை பற்றி பேசலை, அதுக்கு முன்னாடியே காணப்படாத மேட்டர் நிறையா இருக்குது, வசனம் சொல்லியிருக்கு, நாம் தான் கவனிக்கிறது இல்லை. முதல் காரியம் என்னன்னு சொன்னால், ஒரு அரசாட்சியை பற்றி வேதம் பேசுது. எத்தனை வருஷம் அரசாட்சியா? அது அப்படி சொல்லக்கூடாது, அது எப்படி சொல்லணும்? 1000 வருஷம் அரசாட்சி. எப்படி? 1000 வருஷம் அரசாட்சி, அப்படிதான் அது சொல்லணும். ஏன் தெரியுமா? கோடி கோடியா செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. மாமா மச்சான்னா கூட வெட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறானுங்க. எத்தனை வருஷம் ஆள போறானுங்க? மேக்சிமம் 5 வருஷம். அந்த 5 வருஷம் அதிகாரத்தில் இருக்கிறதுக்கு எதையுமே தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நம்ம எத்தனை வருஷம் இருக்க போறோமா? 1000 வருஷம் இருக்க போறோமா? அந்த வசனத்தை ஒரு தடவை வாசித்துட்டு வந்துருவோமா? வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். வெளிப்படுத்தல் 20:4-5. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளில் அது முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருக்கிறவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த அந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ரைட். 1000 வருஷம் உயிரோடு இருந்தவங்க யாராவது இருக்காங்களா? யார் மேக்சிமம்? மெத்துசாலா 969 வருஷம் மெத்துசாலா. ஸோ 1000 வருஷம் உயிரோடு இருந்தவங்களா யாருமே கிடையாது. 1000 வருஷம் அரசாண்டதா ஏதாவது ராஜ்யம் உண்டா? தொடர்ச்சியா 1000 வருஷம் அரசாண்டதா. ரோம சாம்ராஜ்யம் 1000 வருஷத்துக்கு மேலேயே வரும். ஆனால் அதில் இடையில ஒரு சின்ன பிரேக் இருக்கு. அதனால தொடர்ச்சியாக 1000 வருஷம் அரசாண்டதா ஒரு ராஜ்யமும் சரித்திரத்திலேயே கிடையாது. ஸோ 1000 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 1000 வருஷம் ஆண்டதும் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? தற்காலத்தில் காணப்படாதது ஒரு பெரிய காரியத்தை பற்றி வேதம் நமக்கு சொல்லுது. இப்போ இந்த 1000 வருஷம் ஆள போகிறோம்னு சொல்லி வேதம் சொல்லுது. இதனுடைய தகவல்கள் எவ்வளோ பேர் நம்ம அதை பற்றி தியானிக்கிறோம்? எவ்வளோ பேர் அதுக்காக ஆசையாக எதிர்பார்த்துருக்கிறோம்? ஏதாவது தெரியுமா என்ன செய்ய போகிறோம் ஏதுன்னு? சங்கீதம் 149 5-9 வரைக்கும். சங்கீதம் 149 5-9 வரைக்கும். இந்த 5 வசனங்களையும் மனப்பாடம் பண்ணிக்கணும். என்ன மனப்பாடம் பண்ணிக்கிட்டு ரோட்டில் நடந்து போகும்போதெல்லாம் இதை சொல்லி பார்த்துக்கிட்டே போகணும். ஓகே, என்ன செய்ய போகிறோமா? பரிசுத்தவான்கள் மகிமையோட களி கூர்ந்து தங்கள் படுக்கையின் மேல் கெம்பீரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளினாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளினாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கற்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயான்னு வசனம் சொல்லுது. இப்போ 1000 வருஷம் என்ன செய்ய போறோமா? அதான் அரசால போறோம். எப்படி அரசால போகிறோம்? ஜாதிகளிடத்துல பழி வாங்குவோம், ஜனங்களை தண்டிக்கவும், அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படுதான். அதை எப்படி செயல்படுத்துவோமா? நாவில் என்ன இருக்குமா?
கர்த்தரை உயர்த்தும் துதி இருக்குமா? கையில் என்ன இருக்குமா? இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்குமா? இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து வந்தப்போ அவருக்கு அவன் என்னென்ன செய்யணும்னு நினைச்சானோ அதெல்லாம் செஞ்சான். அடிக்கணும்னு நினைச்சவன் அடிச்சான், தூப்பணும்னு நினைச்சவன் தூப்புனா, ஏசணும்னு நினைச்சவன் ஏசுனா, ஏளனம் பண்ணணும், கிண்டல் பண்ணணும், கேலி பண்ணணும்னு நினைச்சவன் நிந்திக்கிறவன் நிந்திச்சான், எல்லாம் செஞ்சாங்க இல்லையா? ஆனா இவர் ராஜாவாய் திரும்பி வரும்போது அவருக்கு விரோதமாய் சுண்டு விரல் கூட யாரும் அசைக்க முடியாது. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் சில சங்கீதங்கள் இதுக்குன்னே ஒதுக்கப்பட்டிருக்கு. நம்ம 149 பார்த்தோமா? 2வது சங்கீதத்துக்கு வந்தீங்கன்னா அது ஃபுல்லாக இந்த ராஜ்யம் அமையப்படுறதை பற்றி பேசும். அதில் 9வது வசனம் என்ன சொல்லுது? சங்கீதம் 2:9, இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர். குயக்கலம்னா பார்த்துருக்கீங்க? குயக்கலம், குயவனுடைய களம் தான் குயக்கலம். குயவன் வீட்டுக்குள்ளே போய் வீட்டில் அடுக்கி வச்சிருக்கிறத பார்த்துருக்கீங்களா? சட்டிப்பானை செஞ்சு அப்படியே சோரோரமாக ரோவாக அடுக்கி வச்சுருப்பாங்க ஃபுல்லாக. இப்போது குயக்கலத்துக்குள்ளே ஒரு இரும்பு கோலை கொண்டு போயிட்டு அதை சுற்றினோம்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? எந்த சட்டிப்பானையாவது அந்த இரும்புக்கு முன்னாடி நிற்க முடியுமா? நிற்க முடியாது. கிறிஸ்துவின் ஆட்சி எப்படி இருக்குமா? இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர்னு சொல்லியிருக்கு. முதல் தடவை வந்தப்போ எப்படி வந்தார்? சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் வந்தார். 2வது தடவை வரும்போது எப்படி வரார்? முழு அதிகாரத்தோட மகிமையோடு வந்திருக்கிறார். இப்போ என்ன செய்ய முடியாது? யாரும் வாய கூட திறக்க முடியாது. சரிங்களா? 110வது சங்கீதம் 110, 2வது சங்கீதம் மாதிரியே 110 மெசியாவின் சங்கீதம். அதுவும் அந்த 2000 வருஷம் ஆட்சியை பற்றி பேசுகிற சங்கீதம். அங்கே 2வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் சீயோனிலிருந்து தமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, யார் நடுவே ஆள போகிறார்? எப்பவுமே அவங்களை ஆதரிக்கிறவங்கள தான் அவங்க ஆளுவாங்க. சத்துரு என்ன செய்வான்? அந்த ஆட்சி வேணாம் வேணான்னு தான் சொல்லுவான், இல்லை அந்த ஆட்சியை கவுக்கணும் தான் ட்ரை பண்ணுவான். ஆனால் சத்துருக்களின் நடுவே அவர் என்ன செய்வாரா? ஆளுகை செய்வார். அவன் என்னதான் கத்தினாலும் திமிர்னாலும் போட்டு ஒரே மிதி, யாரும் ஒன்றும் பேச முடியாது. அப்படிப்பட்ட ஆளுகை அவருடைய ஆளுகை. 5வது வசனம், உமது வலது பரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். இயேசுவா அதெல்லாம் செய்வார்? நம்பவே முடியல. அன்பாகவே இருக்கிற தேவன் இல்லை, சாந்தமாக இருக்கிறவர் அவர் அப்படிதான். ஆனால் ராஜாவாய் வரும்போது இதுதான் நடக்க போகுது. இது 1000 வருஷம் நடக்க போகுது. இது வரைக்கும் நடந்திருக்கா? நடக்கலை. ஆனால் நடக்கும்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கா? சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இதன் மேல் நாம் எப்படி உள்ளவங்களாக இருக்கணுமா? நிச்சயம் உள்ளவர்களாக இருக்கணும். இது நிச்சயமாய் ஒரு நாள் வரப்போகுதுன்னு நிச்சயம் உள்ளவர்களாக இருக்கணும். இன்னொரு காரியம் கூட சொல்லப்பட்டிருக்கு, காணப்படாதது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். ஏசாயா 64 2 3. தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போல, அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர், உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. இது எதை பற்றி பேசுது? ஒரு நாள் மகிமையோட அவர் வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார். எப்படி வரப்போறாரா? வானங்களை கிழித்து இறங்க போகிறார். நீங்கள் வெளியே போகும்போது நிமிர்ந்து பார்ப்பீங்கல்ல, வானம் தெரியும்ல, அந்த வானத்தில் ஜிப்பு போட்டு ஓப்பன் பண்ணால் அந்த வானம் அப்படியே ஓப்பன் ஆகிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அவர் வானங்களை கிழித்து இறங்க போகிறார். அப்படி வரும்போது அவருடைய பிரசன்னத்தில் உருக்கும் அக்கினி எரிய பண்ணுமா போல என்ன பண்ணுமா?
அதாவது அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போல. நம்ம கிச்சனில் தண்ணி பொங்குதா இல்லை? கொதிக்க வச்சா தண்ணி பொங்குது இல்லையா? இப்போ அதுக்கு ஒரு அக்கினி இருக்கு, தண்ணி பொங்குது. இப்போ அந்த அக்கினியில் கை வச்சா என்ன ஆகும்? சுடுமா? போயிடும், பொத்து போயிடும் இல்லையா? ஆனால் அந்த அக்கினி அணைக்கணும்னா இல்லை, ஆஃப் பண்ண வேணாம். நீங்கள் அணைக்கணும்னா என்ன பண்ண? ஈஸி தான். அது அணைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எதையாவது போட்டு மூடினோம்னா அது டப்புன்னு அணைஞ்சிரும் இல்லையா? ஸோ அந்த அடுப்பில் இருக்கிற அக்கினி போட்டு அணைச்சா மூடினா அணைஞ்சிரும். இந்த மாதிரி ஏதாவது மரப்பொருள் பற்றிக்கிட்டு எரியுதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ இதுவும் அக்கினி தான். அது கிச்சன்லேருந்து தான் அக்கினி தான். அந்த அக்கினி நீங்கள் டப்புன்னு அணைச்சிடலாம். இந்த அக்கினி ஒரு வாளி தண்ணியாவது தேவைப்படும், ஊற்றினா தான் இதை அணைக்க முடியும். சப்போஸிங் பெரிய பில்டிங்கே எரியுது, அதுவும் அக்கினி தான். இப்போ இந்த அக்கினியை ஒரு பக்கெட் தண்ணியெல்லாம் பத்தாது, அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபயர் என்ஜின் வர வைக்கணும். அவங்க அடித்தாதான் அது ஓரளவுக்கு அது கண்ட்ரோல் பண்ண முடியும். சரியா? இப்போ இதெல்லாம் இல்லாமல் எரிமலையிலேருந்து குழம்பாய் வெளியே வருது. இப்போ அதுவும் அக்கினி தான். அந்த குழம்பு என்னது? ஆக்சுவலாக பாறைகள் அந்த அக்கினியின் வெப்பத்தில் பாறைகள் உருகி தண்ணி போல ஓடி வருது. இப்போ இந்த அக்கினியை நீங்கள் தண்ணி ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றினாலும் அணைக்க முடியாது, ஃபயர் என்ஜினை கூப்பிட்டாலும் அணைக்க முடியாது. அதுவும் அக்கினி தான். இப்போ கர்த்தர் வரும்போது அந்த அக்கினி எப்படி இருக்குதா? மறுபடியும் வாசிக்கிறேன். தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். கடைசியில் உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயினன்னு சொல்லுது. அப்போ என்ன டெம்பரேச்சர் இருக்கும்? மழை உருகி போகுதுன்னா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கங்க. இப்போ இது நடக்குமா நடக்காதா? நடக்கும், ஒரு நாள் நடக்கும்னு வேதம் சொல்லுது. இதுவரைக்கும் அப்படி ஏதாவது நடந்திருக்கா? நடந்ததே கிடையாது. இதுவரைக்கும் அப்படி நடந்ததே கிடையாது. தற்காலத்தில் காணாததை குறித்து தேவன் இங்க நமக்கு சொல்றாரு. 1000 வருஷம் அரசாட்சி முடியும் போது இது நடக்க போகுது. சரிங்களா? இது நடந்த பின்னாடி நியாய தீர்ப்புக்கு அப்புறம் நம்ம ஒரு ராஜ்யத்துக்குள்ள போக போறோம். அப்படிதானே? அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்? அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்னு வசனம் சொல்லுது. அடுத்த வசனமே 4வது வசனம் 64:4 தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் நம்பர் 1 கேட்டதும் இல்லை, நம்பர் 2 அப்படியே கேட்டாலும் செவியால் உணர்ந்ததும் இல்லை, நம்பர் 3 அவைகளை கண்டதும் இல்லை. அப்படி ஒரு உலகத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாராம். சரி, இந்த உலகத்தில் 4ல் 3 பங்கு ஜலம், ஒரே ஒரு பங்கு தான் நிலம். அப்படிதானே? இப்போ 4ல் 3 பங்கு ஜலம்ங்கிறதுனால இடம்லாம் வேஸ்டா போச்சு நினைச்ச கூடாது. தட்பவெட்ப நிலையை கட்டுப்படுத்தி நடத்துறதே எதுதான்? அந்த ஜலம்தான். நமக்கு மழை பெய்யுது, நமக்கு குளிர்காலம் வருது, இதெல்லாம் எதனால? அந்த தட்பவெட்ப நிலையை கண்ட்ரோல் பண்ணுகிற சமுத்திர ஜலத்தினால தான். இப்போ சமுத்திரமே இல்லைன்னா இந்த தட்பவெட்ப நிலை எப்படி இருக்கும்? அங்கே போய் பார்த்தா தெரியும். ஏன்னா அங்கே என்ன இல்லையா? சமுத்திரமே கிடையாது. இங்கே சூரியன் இருக்குல்ல, சூரியன்லேருந்து வெப்பம் வருது, சூரியன்லேருந்து வெளிச்சம் வருது இல்லை? சூரியன் தான் இந்த பூமியில் உயிர் கொடுக்கிற ஒரு காரியம். அந்த சூரியனுடைய வெப்பமும் சூரியனுடைய வெளிச்சமும் இல்லைன்னா தாவரங்களே இருக்காது. தாவரங்களே இல்லைன்னா உயிரினமே இருக்காது. இந்த சூரியன் நமக்கு அத்தியாவசியம். அந்த உலகத்துக்கு போகும்போது அங்கே என்ன இல்லையா? சூரியனே இல்லையா? சூரியனே இல்லாத ஒரு உலகத்துக்குள்ள போகிறோம். அங்க தட்பவெட்பம் எப்படி இருக்கும்னே தெரியாது. டோட்டலா டிஃப்ரெண்ட். அது இப்போ இந்த நம்ம கண் பார்க்கிற இவைகள் எல்லாம் உண்டு பண்ண கர்த்தருக்கு வெறும் 6 நாள் தான் ஆச்சு. ஆனால் அதை உண்டு பண்ணுகிறதுக்கு அவருக்கு எவ்வளோ நாள் ஆச்சா?
எவ்வளோ நாள் ஆச்சா? 2000 வருஷம் இருக்குமா? மத்தேயு 25 அதிகாரம் 34 வசனம். மத்தேயு 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பார்சத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். எவ்வளோ நாளா? அதான் எவ்வளோ நாளா? குறைஞ்சபட்சம் 6000 வருஷங்களாய் அந்த உலகத்தை அவர் ஆயத்தம் பண்றார். 6 நாள்ல சிருஷ்டித்ததே இவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னா 6000 வருஷமா அவர் ரெடி பண்ணது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் ஒருத்தரும் கண்டதில்லை, ஒருத்தரும் கேட்டதில்லை, கேட்டாலும் புரியாது. அது இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னா கூட புரியாது. அந்த மாதிரி மகிமையுள்ள ஒரு நித்தியத்துக்குள்ள போகிறோம். இதுதான் கிளைமேக்ஸ், ரைட்டுங்களா? இப்போ முதல்ல வர்றது என்னது? 1000 வருஷம் ஆள போறது. அடுத்து வர போறது என்னது? அம்மா அவர் அப்படி இறங்கி வர போறார். அடுத்து வர போறது என்னது? நித்திய காலமா அவ்வளோ மகிமையான ஒரு இடத்துக்குள்ள போகிறோம். இதெல்லாம் கேட்கறதுக்கு கதை மாதிரி இருக்குது. இதெல்லாம் இனி வர போகிற காரியம். இதெல்லாம் இதுவரைக்கும் யாருமே கண்டதில்லை. காணப்படாதவைகளை குறித்து உங்களுக்கு எனக்கும் தேவன் வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். விசுவாசமானது நம்பப்படுகிறதுல உறுதி மட்டும் இல்லை, காணப்படாததின் மேல நிச்சயமும் இருக்கணும். இப்போ காணப்படாத இவைகளை நம்ம ஞாபகமே இல்லாம ஒரு ஜீவனம் ஜீவிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எதன் மேல மட்டும் நோக்கமாயிருக்கிறோம்? காணப்படுகிறதின் மேல மட்டும் நோக்கமாயிருக்கிறோம்னு அர்த்தம், அப்படிதானே? அப்ப இயேசுவை ஏன் தேடுறோம்? எனக்கு தலைவலி, வயிற்றுவலி, வாந்தி, பேதி இதெல்லாம் அவர் தான் கரெக்ட் பண்ணும் இல்லை? எனக்கு சாப்பாடு, எனக்கு துணிமணி, எனக்கு வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்குள்ளது, நாங்கள் வேலை செய்கிறது, இது அது பேசுறதெல்லாம் இப்போ எதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம்? எல்லாம் காணப்படுகிற இந்த இம்மையை பற்றியே பேசுகிறோம். ஓகே, இதை விசுவாசம்னு சொல்லக்கூடாது. இதுக்கு பேர் என்னது? தெய்வ நம்பிக்கை. இந்த தெய்வ நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இல்லை, இந்த தெய்வ நம்பிக்கை உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் இருக்கு. கோடிக்கணக்கான தெய்வங்களை வழிபடுறாங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாம் அதுக்கு பேர் என்னது? தெய்வ நம்பிக்கை. நம்முடைய இது தெய்வ நம்பிக்கைன்ற லெவலில் நிற்கக்கூடாது. காணப்படுகிறதுல இது மட்டும் நம்மளுடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது. காணப்படாததின் மேலே நிச்சயமும் இருக்கணும். அதுக்கு பேரு விசுவாசம். இப்போ அதுவும் இதுவும் சேரும்போது அந்த விசுவாசம் முழுமையான விசுவாசமா மாறுது. இல்லைன்னா அரைக்குறையான விசுவாசமா இருக்கும். அந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நம்பப்படுகிறதுல உறுதியா இருக்கிறோம். நாங்க ஜெபம் பண்ணா உறுதியா ஜெபம் பண்ணுவோம். நாங்க கர்த்தரிடத்துல விசுவாசத்துல தரிச்சு நின்னோம்னா அப்படியே நின்று வாங்கிடுவோம்னு சொல்லி நம்ம ஒரு பாதியிலே தான் இருப்போம். மறு பாதியை மறந்துட்டோம். காணப்படாத மேல நிச்சயம் இருக்கணும். இனி வரும் பலன் மேல நோக்கமா இருந்து அவன் இதை துச்சம் என்று நினைச்சானா. இந்த பொக்கிஷம் எனக்கு தேவையில்லைன்னு நினைச்சானா. அந்த நிந்தையை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதை அவன் பாக்கியம் என்று சொன்னானா. ஏன் தெரியுமா? இனி வரும் பலன் மேல நோக்கமா இருந்ததுனால. இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளானதுன்னு சொல்லி அவன் டிசைட் பண்ணதுனால மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அதுல போடுறானா. அதனால தான் அவன் காணப்படாத குறித்து தேவ எச்சரிப்பை பெற்றப்போ பய பக்தி உள்ளவனாகி இதை செஞ்சானா. ஆபிரகாம் ஒன்னும் அனுபவிக்கல, ஆசீர்வாதம் கொடுத்ததுல கிடைக்கல. ஆபிரகாம் மட்டும் கிடைக்கல, ஈசாக்கு ஃபுல் லைஃப் கிடைக்கல. 185 வருஷம் ஈசாக்கு இருந்தான், கிடைக்கல. யாக்கோபு 107 எத்தனை வயசு அவன்? 139 இருக்கிற 145 நினைக்கிறேன். அவன் யாக்கோபு, அவனும் அதை காணலை. எல்லாருமே பரதேசியாக தான் செத்து போகிறாங்க. இந்த 3 பேருமே நினச்சிருந்தா தங்கள் விட்டு வந்த தேசத்துக்கு ரிட்டர்ன் போயிருக்கலாம், போகலை. தேவன் தாமே கட்டி எழுப்பின நகரத்துக்காக
காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். இதுக்கு பேரு விசுவாசம். நம்பப்படுகிறதில் உறுதியும் காணப்படாதது மேல நிச்சயமா இருக்கும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னா, பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். ஆக்சுவலாக இது நமக்கு டைரெக்டாக அப்ளை ஆகாது, ஆனால் அப்ளை ஆன மாதிரி நினச்சிக்கணும். ஓகே, அந்த வசனம் என்ன சொல்லுது? மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிற நமக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறான். நம்ம தான் காணப்படாததை நோக்கியே இல்லையே, நம்ம காணப்படுறதை மட்டும்தான் நோக்கி இருக்கிறோம். ஸோ இது நமக்கு அப்ளை ஆகாது. ஆனாலும் நம்ம அப்படி இருந்தோமானால் அப்படிங்கிற அர்த்தம். காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளையே நோக்கி இருந்தோமானா நமக்கு எப்படி இருக்குமா? இந்த உலகத்தில் உபத்திரவம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரமா கண்ணுக்கு தெரியுமா? ஏன்னா வரப்போகிறது என்ன வரப்போகுது? மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை கொண்டு வரப்போகுது. அதனால எங்களுக்கு இது துச்சம்னு தோணுதான். இப்போ நம்ம அநியாயத்தினால பொய் பேசுறதுனால எதையாவது பண்ணுறதுனால 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம், அல்லது ஒரு தொழிலில் நம்ம ஏதாவது நமக்கு பெனிஃபிட் கிடைக்குது, லாபம் கிடைக்குது. அது நான் உண்மையை சொன்னால், நேர்மையாக நின்னேன்னா, நான் விட்டு கொடுக்க கர்த்தருக்காக உத்தமமாக நின்னேன்னா அது எனக்கு கிடைக்காதுன்ற பட்சத்தில் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை விட்டு கொடுக்கவே முடிய மாட்டேங்குது. ஐயோ இது இல்லைன்னா எப்படி, அந்த காசு வந்தால் நல்லா இருக்கும் போல தோணுது. ஆனால் பாருங்கள், இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்கிறவங்களுக்கு இதை விடுறது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு இந்த 100 ரூபாயை வாங்கிட்டு நான் அதை அடையாமல் முடியாமல் போயிட்டேன்னா லாஸ். அதனால் இன்னைக்கு இந்த 100 ரூபாய் இழந்தாலும் பரவாயில்ல, நான் அதை அடையணும்னு இதை விட்டு கொடுக்க முடியுதான். இப்போ அடுத்த ஆள் மன்னிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சொத்து தகராறே வச்சுக்கோங்களேன், அண்ணன் தம்பிக்குள்ளே சொத்து தகராறு, சொந்த கூட பிறந்த அண்ணன் தம்பிக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க, அதுவும் முடியலையா கொலையே பண்ணுறாங்க, எல்லாம் நடக்குது. ஏன்? காணப்படாதது அல்ல, அவங்க காணப்படுறதையே நோக்கி பார்க்குறாங்க. காணப்படாததை நோக்கி பார்க்குறவங்களுக்கு இது என்னன்னு இருக்கும்? இது கொஞ்ச நாள் அதி சீக்கிரத்தில் நீங்கிறது. இப்போ இந்த சொத்தை நீ எடுத்துக்கிட்டனா கூட எவ்வளோ நாளைக்கு நீ ஆள போகிற? கொஞ்ச நாள் வச்சுக்கோ போ. நாங்கள் அதுக்காக காத்திருக்கிறோம், அதனால் நாங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது, வச்சுக்கப்பா பரவாயில்ல அப்படின்னு மனசு வரும். ஆனால் அந்த மனசு வராததுக்கு காரணம் என்ன? ஏன் கோர்ட்டில் போய் அலையிறாங்க? ஏன் சட்டையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க? விட்டு கொடுக்கவே முடியல. காணப்படாத பார்க்குறதே கிடையாது, காணப்படுகிறதுலையே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது. இதுதான் பிரச்சனை. இப்போ வசனம் சொல்லுது, நீங்களும் நானும் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தோம்னா நம்ம பார்க்குற பார்வை, நம்மளுடைய கண்ணோட்டம், நம்ம செயல்படுகிறதுனுடைய மனப்பான்மை கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேற யாருக்கும் அது புரியாது. இப்போது மோசே அப்படி விட்டுட்டு இங்கே இதுதான் வேணும்னு போகும்போது மற்றவனுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கும்? பைத்தியக்காரனா இவன் நினச்சிருப்பாங்க. உங்களையும் என்னையும் கூட அப்படி தான் நினைப்பாங்க. என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறாங்கன்னு தான் நினைப்பாங்க. நமக்கு இது அல்ல, காணப்படாததின் மேலே நிச்சயம் இருந்ததுன்னா நமக்கு இது அலட்சியமான காரியமாய் தெரியும். இப்போ பிரச்சனை என்னது? நமக்கு விசுவாசம் முழுமையாக இல்லாமல் ஒரு பாதியில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ரெண்டுத்தையும் சேர்க்கணும். நம்பப்படுகிறதுல உறுதியும் இருக்கணும், காணப்படாததுல நிச்சயமும் இருக்கணும். இது ரெண்டு சேர்த்து செயல்படும் போது அது விசுவாசம்னு செயல்படும். அதனால தான் நம்ம வாசித்த முதல் வசனம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 15:9. 1 கொரிந்தியர் 15:9. நம்மளுடைய விசுவாசம் எதன் மேலே மட்டும் எதன் மேலே மட்டும் இருக்கக்கூடாது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷர்லையும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். எல்லா மனுஷரும் தெய்வ நம்பிக்கை கொண்டவங்களாக இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் நாத்திகர்களாக இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் தெய்வ நம்பிக்கை கொண்டு இருக்கிறாங்க. நானும் நீங்களும் கூட வெறுமனே தெய்வ நம்பிக்கை கொண்டவங்களாக இருந்தோம்னா கிறிஸ்து வந்தது அதுக்காக மட்டும் வரல. கிறிஸ்து எதுக்காக வந்தார்? ஒருவரும் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு வந்தார். அவர் இன்மைக்காக மாத்திரம் வரல,
அதுக்காக இம்மையில பிச்சை எடுக்க சொல்ல. இம்மையில உங்களுக்கு தேவையானது போக எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு தேவன் வல்லவர். புரியுதுங்களா? இப்படி ஒரு வசனம் இருக்குல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கலாம்ல. ஏன் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கு? ஏன் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கு? ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், சம்பளம் கிடைக்குது. அங்கே என்ன பேச்சு? நீ இந்த வேலை செஞ்சனா இந்த சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு பேச்சு. அதுக்கு பேர் கூட கொடுக்கறதா? இல்லை. கூட கொடுக்கறது என்ன தெரியுமா? அந்த கம்பெனியில் வேலை செஞ்சால் சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கும், பெரிஃபரல் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பெனிஃபிட்ஸு கூட கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இல்லை ஆட போயா எக்ஸ்ட்ரா. என் பாத்திரம் மட்டமாக ஊற்றுறது இல்லை. நம்மெல்லாம் காப்பி ஊற்றுறோம், டீ ஊற்றுறோம், எவ்வளோ ஊற்றுவோம்? அளவாக தான் ஊற்றுவோம், நிரம்பி வழிகிற மாதிரி ஊற்ற மாட்டோம். கர்த்தர் கொடுத்தா எப்படி தான் கொடுக்குறார்? நிரம்பி தான் வழியும், போதும்னு சொல்கிற அளவு தான் இருக்கும், ஒரு நாளும் குறையாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏதோட கம்பேர் பண்ணி? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதுதான் வேத சத்தியம், இதில் மாற்றமே கிடையாது. ஆனால் இதுக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை இருந்தா எல்லாரை விட நான் தான் பரிதாபத்துக்குரிய ஆளாக இருப்பேன். ஏன்னா கிறிஸ்து இதுக்காக மாத்திரம் வரல, கிறிஸ்து இன்மைக்காகவும் மறுமைக்காகவும் வந்திருக்கிறார். இது ரெண்டுல எது முக்கியம்? மறுமை ரொம்ப முக்கியம். அவர் மறுமைக்காகவும் வந்திருக்கிறார். நான் அதை மறந்துட்டேன்னா என்னுடைய விசுவாசம் நான் சொல்றேன் பாருங்க, அது அரைகுறையான விசுவாசம், அது வெறும் தேவ பக்தி என்கிற விசுவாசம். என்னுடைய விசுவாசம் முழுமையாக இருக்கணும்னா இன்மைக்காக மாத்திரமில்லை, மறுமைக்காகவும் உள்ள விசுவாசமா இருக்கணும். நான் கிறிஸ்துவின் மேல் வைக்கிற நம்பிக்கை காணப்படுகிறது மட்டும் இல்லை, காணப்படாததின் மேலும் இருக்கிறது. அதுக்கு பேர் தான் விசுவாசம். நான் அதன் மேலே நோக்கமாக இருந்தேன்னா இதெல்லாம் எனக்கு சில்லற காரியங்களாக தெரியும், அலட்சியமான சிம்பிளான காரியங்களாக தெரியும். நான் அப்படி செயல்படும் போது தான் பாக்கியவானாக இருப்பேன். விசுவாசத்தினால் உண்டாகும் சுதந்திரத்துக்கு நான் ஆக முடியும், இல்லைன்னா முடியாது. நம்ம இதில் தெளிவாக இருப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறதுல உறுதி மட்டும் இல்லை, காணப்படாததில் நிச்சயமுமாய் இருக்கணும். ஸோ இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வைக்கிறவங்களா நாம் இருந்து நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. கண்ணிலே மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம்.